என் அன்பு தங்கமே, உன் அன்னை நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன். உன் நெஞ்சுக்குள் எழும் தவிப்பையும் உன் கண்களில் வழியும் கண்ணீரையும் இந்த வாராகி அம்மன் அறிவேன். இன்று நீ என் சன்னதியில் நின்று நான் காட்டிய வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டு உன் நெஞ்சில் பாரத்தை சுமந்து கொண்டு நிற்கிறாய் அல்லவா? உன் மனதின் அடியாழத்தில் என்ன ஓடுகிறது என்பதை இந்த வாராகி தாய் அப்படியே உனக்கு சொல்லவா? என் அன்னைக்கு என் மனக்குமரல் புரிகிறது சரி, ஆனால் இப்போது என்ன பயன்? என் கஷ்டங்களை தீர்த்து வைக்காமல் என் மனதை மட்டும் படித்து காட்டுவதால் என் வாழ்க்கை மாறிவிடுமா? என் துயரங்களை என் தாய் சரி செய்து கொடுத்தால் அல்லவா எனக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று உன் உள்ளம் ஏங்கி தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் கண்மணியே, உன்னுடைய இந்த ஆதங்கமும் நியாயமானதுதான். உனக்கு நான் உறுதியாக சொல்கின்றேன், உன்னுடைய இந்த ஏக்கத்தை உன்னுடைய அன்னை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உனக்கு எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் அதற்கு முன்னால் ஒன்று சொல்வதை கேள். உன் மனதில் என்னென்ன ரகசியங்களை புதைந்து கிடக்கின்றன என்பது உன் தாயான எனக்கு முதலில் தெரிகிறதா இல்லையா என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அன்னையாகிய எனக்கு உன் வாழ்க்கையின் அத்தனை பக்கங்களும் அக்குவேறு ஆணிவேராக தெரியும் என்பதை நீ உணரும் போதுதான் உனக்கு நான் செய்ய போகும் நன்மைகள் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற தெளிவு உனக்கு வரும்போதுதான் உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற அமைதி உன் நெஞ்சில் குடியேறும். உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதை அப்போதுதான் உன்னால் மனதோடு நம்ப முடியும். என் பிள்ளையே, இப்போது உன்னுடைய மனது எப்படிப்பட்ட ஒரு பெரும் சூறாவளியில் சிக்கி தவிக்கிறது என்பதை நான் காண்கின்றேன். உன் உள்ளம் முழுக்க ஏகப்பட்ட குழப்பங்களும் தீராத கேள்விகளும் நிறைந்து கிடக்கின்றன. எதை செய்வது எதை விடுவது என்று தெரியாமல் அங்கே செல்வதா இங்கே செல்வதா என்று உன் மனது ஒரு நிலையில்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கின்ற ஏமாற்றங்களை பார்க்கும்போது உனக்குள் ஒருவித விரக்தியும் சோர்வும் வந்துவிட்டதை நான் உணர்கின்றேன். இந்த வாழ்க்கை நமக்கு இனிமேல் அவ்வளவுதான் என்ற ஒரு எதிர்மறையான எண்ணம் உன்னை அறியாமல் உனக்குள் ஆழமாக பதிந்து விட்டது. பகலெல்லாம் இயந்திரத்தை போல ஓடிவிட்டு இரவு படுக்கைக்கு செல்லும் போது உனக்குள் வரும் வேதனை எனக்கு தெரியாதா? இன்றைய இரவாவது நமக்கு நிம்மதியான உறக்கம் வருமா அல்லது வழக்கம் போல விழித்து கிடக்க போகிறோமா என்கிற சந்தேகம் ஒவ்வொரு நாளும் உன் தூக்கத்தை கலைத்து கொண்டே இருக்கின்றது. உன் நாட்களை நீ நகர்த்துவது அத்தனை சுலபமாக இல்லை என் குழந்தையே. ஒவ்வொரு நாளும் நீ ஏதோ ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தில் நின்று தனியாக போராடி கடந்து செல்வது போல் அல்லவா உனக்கு தோன்றுகின்றது. காலையில் கண் விழிக்கும் போதே ஒருவித பதற்றத்தோடும் நெஞ்சு பாரத்தோடும் தான் உன் பொழுது ஆரம்பிக்கின்றது. இந்த நாள் எப்படி முடிய போகிறதோ, இன்று என்னென்ன புது பிரச்சனைகள் வரப்போகின்றதோ என்கிற பயத்தோடும் தான் நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்றாய். இந்த துயர போர்க்களத்தில் நாமும் ஒரு நாளாவது துணிச்சலோடு இறங்கி போராடி பார்த்து விட மாட்டோமா என்று உன் உள்ளம் ஏங்குகிறது. இனி யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. நாமும் தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னை தேவையில்லாம காயப்படுத்துவரிடத்தில், உன்னை தவறாக புரிந்து கொண்டவரிடத்தில் ஒரு முறையாவது எதிர்த்து நின்று உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை உறக்க சொல்லிவிட வேண்டும் என்று உன் மனது துடிக்கின்றது. ஆனால் அந்த சரியான நேரத்தில் உனக்கு தேவையான அந்த தைரியம் உன்னை கைவிட்டு விடுகிறது. உன் மனதிற்குள் இருக்கும் ஒருவித பயம் உன்னை அப்படியே கட்டி போட்டு உன்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் உன் வாயை மூடிவிடுகிறது. உன் கண் முன்னாலேயே சில விஷயங்கள் தவறாக நடப்பது உனக்கு நன்றாகவே தெரிகின்றது. அது தவறு என்று உன் அறிவு உனக்கு சுட்டு காட்டுகின்ற போதிலும் உன்னால் அதை தட்டி கேட்க முடிவதில்லை. ஏன் தெரியுமா? எங்கே நாம் இதை தட்டி கேட்டு விட்டால் நம்மை தவறாக நினைத்து அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற உறவு முறிந்து போய்விடுமோ என்ற பயம்தான் உன்னை மௌனமாக அளவைக்கின்றது. இந்த வாழ்க்கை என்பது உன்னுடையது. இதில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய தனிப்பட்ட மனது சம்பந்தப்பட்டது. உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. எதுவும் இனி நடக்க போவதும் இல்லை. அப்படி இருக்க ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை தருகிறது என்றால்
அது உன் கையை மீறி நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த இக்கட்டான நேரத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இது என்னுடைய வாழ்க்கை. என் அனுமதியின்றி நான் நினைத்தால் அன்றி இதில் எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்கக்கூடாது என்கின்ற அசைக்க முடியாத தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னை கண்டு மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உன்னை பற்றி தவறாக நினைப்பதற்கோ அல்லது உன்னை ஏமாற்றுவதற்கோ மற்றவர்கள் ஒரு முறை இருமுறை யோசிக்க வேண்டும். அந்த அளவிற்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு துரோகத்தையோ அல்லது ஒரு தவறையோ செய்வதற்கு முன்பாக இவர்கள் இதை செய்தால் அது நிச்சயமாக மிகப்பெரிய வேதனையை நமக்கல்லவா திருப்பி தந்துவிடும் என்பதனை உன்னை சுற்றி இருப்பவர்கள் யோசிக்க வேண்டும். உனக்கு தவறுகளை செய்வதற்கு முன்பாக அவர்கள் பயந்து நடுங்கி யோசித்துவிட்டு தான் அந்த செயலை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான சக்தி வாய்ந்த சூழ்நிலையை நீ உன்னுடைய உழைப்பாலும் குணத்தாலும் உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாமல் ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதை கண்டும் அஞ்சி எதற்கும் முடங்கி போய் சோம்பேறித்தனமாக நீ ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடவே கூடாது. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உன்னை பார்த்து இப்படி சிந்திக்க வேண்டும். இவர்களிடத்தில் எல்லாம் நம்மால் போட்டி போட முடியாது. நாம் என்னதான் முட்டுக்கட்டை போட்டாலும் இவருடைய உழைப்பாலும் திறமையாலும் எப்படியும் எதையாவது செய்து வாழ்க்கையில் முன்னேறி வந்து விடுவார்கள். நாம் தான் இவர்களை கெடுப்பதற்காக நம்முடைய பொன்னான நேரத்தை வீணாக செலவிட்டு இவர்கள் பின்னால் சுற்றி திரிந்து இறுதியில் நம்முடைய சொந்த வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் தங்களுக்குள் சிந்தித்து வெட்கப்பட வேண்டும். உன்னுடைய சுறுசுறுப்பு, உன்னுடைய மாறாத உற்சாகம், நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் காட்டுகின்ற அசாத்திய உத்வேகம் என்று எதிலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ முன்னெடுத்து செல்கின்ற உன்னுடைய காரியங்கள் உன்னை உயர்வான இடத்தில் நிறுத்த வேண்டும். அதற்கு நீ உன்னுடைய சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே. தேவையற்ற இடங்களில் நீ பேசவே கூடாது. எங்கு உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லையோ அங்கு மௌனமாக இருந்துவிடு. தேவையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் நீ பேச வேண்டும். உன் வாய்கள் இருந்து வரும் அதிகமான வார்த்தைகளை நீ குறைத்து கொள்ள வேண்டும். யாரிடம் பேசுகின்றோம், என்ன பேசுகின்றோம், எதற்காக இந்த வார்த்தையை இந்த இடத்தில் உபயோகிக்கின்றோம் என்பதில் என் பிள்ளையாகிய நீ எப்பொழுதுமே மிகுந்த தெளிவோடும் விவேகத்தோடும் இருக்க வேண்டும். நீ எப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத குப்பைகளை, எதிர்மறை சிந்தனைகளையும் கொண்டு வந்து சேர்த்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய நிம்மதியை இழந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீயே தொலைத்துகின்றாய். அப்படி நீயே உனக்கு கஷ்டங்களை வாரி வழங்கிக் கொள்கிறாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற கசப்பான பாடங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற இனிமையான சந்தோஷங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள பழக வேண்டும். எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையற்றது என்பதில் உனக்கு ஒரு தெளிவான எல்லை கோடு இருக்க வேண்டும். இந்த கஷ்டத்தையும் மனபாரத்தையும் நாம் இன்னும் எத்தனை காலம்தான் தூக்கி சுமப்பது? இந்த கஷ்டத்தை நாம் இப்போதே இறக்கி வைத்து விட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் என் பிள்ளை நீ தீர்க்கமாக தெளிவாக சிந்திக்க வேண்டும். இப்படி உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவாக சிந்தித்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் உனக்கான உரிமைகளையும் வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர தயக்கம் என்று ஒன்று உன் முன் நின்று விட்டால் உன்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி சென்றுவிடும். உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் எல்லாம் உன்னுடைய இந்த தயக்கத்தை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் அவர்கள் தட்டி சென்று விடுவார்கள் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதே என் பிள்ளையே. இந்த வாராகியால் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை உன் மனதிற்குள் ஆணித்தரமாக ஆழமாக பதிய வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு மானிட வாழ்க்கை நீ செய்த மாபெரும் பாக்கியம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லோருக்கும் இது போன்ற சிறப்பான வாழ்க்கையும் என்னை வணங்குகின்ற இந்த ஆன்மீக பாக்கியமும் கிடைப்பதில்லை. உனக்கு இத்தனை நன்மைகளும் இந்த அம்மாவின் அருளும் கிடைத்தும் கூட உன்னுடைய தயக்கத்தினாலும் பயத்தினாலும் இதை சரியாக உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றால் உன்னை விட ஏமாளி இங்க வேற யாரும் இருக்க முடியாது. கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்பதை இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதுதான்.
நீ மற்றவர்களுடைய கஷ்டங்களோடு உன்னுடைய கஷ்டங்களை ஒப்பிட்டு பார்த்தால் உனக்கு வந்திருப்பது மிகவும் குறைவானது. எளிதில் கடைந்து செல்லக்கூடிய என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்டிவிட வேண்டும். என் வைராக்கியத்தோடு எப்பொழுதுமே நீ செயல்பட வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி உருவாகின்ற சூழ்நிலைகள் எல்லாமே உன்னுடைய தெளிவான மனதை அடிப்படையாக கொண்டுதான் அமைய போகின்றது. உன்னுடைய எண்ணங்களை நீ நேர்மறையாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொண்டு எந்த ஒரு தயக்கமும் அச்சமும் இல்லாமல் உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நல்லபடியாக நகர்ந்து விட வேண்டும். இது ஒன்றுதான் உன் அன்னை என்னுடைய மிகப்பெரிய ஆசையும் விருப்பமும் ஆகும். உனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் நிம்மதியான வாழ்வையும் வாரித்தர இந்த வாராகி தாய் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அதை முழு மனதோடு பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே நீ உன்னுடைய தயக்கங்களை உடைத்துவிட்டு ஆயத்தமாக இருந்து கொண்டே இரு என் அன்பு தங்கமே. ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தின் சத்தங்களுக்கு நடுவில் உன் தாயின் இந்த மெல்லிய குரல் உன் ஆன்மாவை தொடட்டும். இதோ பார், உன்னோட பேச வேண்டும், உன்னுடைய பாரத்தை எல்லாம் நான் வாங்கி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அன்னை நான் உன்னை தேடி வந்து இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுக்காகவும் உன்னை சுற்றி இருக்கும் 1000 உறவுகளுக்காகவும் கடமைகளுக்காகவும் உன்னுடைய ஆயுளின் பெரும் பகுதியை நீ செலவழித்து கொண்டே இருக்கிறாய். விடிந்தது முதல் இருட்டும் வரை யாருக்காகவோ எதற்கோ உன்னை நீயே கரைத்து கொள்கிறாய். ஆனால் உன்னையை பெற்றெடுத்த உன் ஒவ்வொரு மூச்சு காற்றையும் கவனித்து கொண்டிருக்கும் இந்த வாராகி அம்மனுக்காக உன்னால் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்க முடியாதா என் கண்ணே? அம்மா உன்னை ஏதோ குற்றம் சொல்வதாக நினைத்து விடாதே. நான் கேட்பது உன்னுடைய 20 மணி நேரத்தை அல்ல, உன் வாழ்நாளின் மிகச்சிறிய ஒரு 5 நிமிட துளியை மட்டும்தான். அந்த சிறிய நேரத்தை நீ எனக்காக முழு மனதோடு ஒதுக்கி தருவாயானால் உன் நெஞ்சுக்குள் தேங்கி கிடக்கும் அத்தனை கவலைகளையும் அப்படியே துடைத்தெறிந்துவிட்டு உனக்கு அளவற்ற பேரானந்தத்தையும் நிம்மதியும் என்னால் தர முடியும். அந்த சக்தியை உனக்கு வழங்குவதற்கே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அந்த நம்பிக்கையின் ஆழத்தை நான் அறிவேன் என்பதால் தான் என் பிள்ளையிடம் உரிமையோடு இந்த நேரத்தை கேட்கிறேன். எனக்கு தெரியும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இப்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெளிவாக புரிகிறது. அம்மா, நான் எதற்கும் நேரமில்லாமல் அல்லவா தவித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறிவிட்டது. அதில் நான் தப்பி பிழைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கென்று தனியாக ஒரு நிமிடம் கூட ஓய்வு கிடைப்பதில்லை. மன அமைதி என்பது நான் மறந்து போன ஒரு வார்த்தையாகிவிட்டது. அப்படி இருக்க உன் திருவாக்கை கேட்கக்கூடாதா என்றோ உன்னை தவிர்க்க வேண்டும் என்றோ நான் ஒருபோதும் நினைத்ததில்லை தாயே. என் சூழ்நிலை அப்படி இருக்கிறது. எனக்கு நேரம் சரியாக அமையவில்லை. ஆனால் நீயோ நான் மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கிவிட்டு உன்னை மறந்து விட்டதாக இவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டாயே. உனக்கு ஒதுக்காத நேரத்தை நான் வேற யாருக்கு ஒதுக்கப் போகிறேன் என்று நீ மனதிற்குள் ஆதங்கப்படுவதை உன் அன்னை நான் நன்றாகவே உணர்கிறேன். உன் உள்ளத்தின் வேதனையும் நீ படும் பாடும் என் கண்களுக்கு தெரியாமல் போகுமா? என் செல்லமே, உன் தாயான நான் உன்னை சோதித்து பார்ப்பதற்காக இதை கூறவில்லை. என் பிள்ளை எனக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறாய் என்பதை பரீட்சை செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இந்த வாராகிக்கு கிடையாது. உன்னை பற்றி உனக்கு தெரிவதை விட உன்னை முழுமையாக படைத்த இந்த அன்னைக்கு நன்றாக தெரியும். உன் பலமும் பலவீனமும் எனக்கு அத்தனை அப்பட்டமாக தெரியும். தெரிந்ததனாலதான் நீ இருக்கும் இடம் தேடி உன் கைகளை பற்றி கொள்ள நான் ஓடி வருகிறேன். நான் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் தெரியுமா? நீ மற்றவர்களுக்காக ஒதுக்கிறாய் என்று நான் குறிப்பிட்ட அந்த நேரம் உன் வாழ்க்கைக்கு எந்தவித நன்மையும் தராத தேவையற்ற வீண் நேரமாக போய் கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்தவே நான் அப்படி சொன்னேன். அர்த்தமே இல்லாமல் உனக்கு சம்பந்தமே இல்லாத மனிதர்களுக்காக நீ செலவிடும் அந்த சில நிமிடங்கள் இருக்கிறதே, அது மெல்ல மெல்ல உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. யார் யாரோ பேசும் தேவையற்ற எதிர்மறையான விஷயங்களுக்கு நீ உன் செவிகளையும் மனதையும் திறந்து வைக்கிறாய். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு துளி கூட உன் ஆன்மாவிற்கு பலம் சேர்ப்பதோ உன் வாழ்க்கைக்கு நன்மை தருவதோ இல்லை.
மாறாக உனக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களை எல்லாம் அழித்து பயத்தையும் சந்தேகத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் மட்டுமே அவர்கள் உனக்குள் ஆழமாக விதைத்துவிட்டு பேசுகிறார்கள். உன்னை சுற்றி எப்போதும் உன்னை காயப்படுத்தும் மனிதர்களும் உன்னுடைய ஆற்றலை குறைக்கும் மனிதர்களும் இருக்கும்போது அவர்களுக்காக நீ உன் பொன்னான நேரத்தை சற்றும் யோசிக்காமல் வாரி வழங்குகிறாய் அல்லவா? அதைத்தான் இந்த தாய் தடுக்க நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தேவையில்லாத மனிதர்களுக்காக உன்னுடைய சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்காதே என்றுதான் உன் அன்னை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். நாம் ஒரு மனிதரோடு பழகிறோம் அல்லது பேசுகிறோம் என்றால் அந்த உரையாடலின் முடிவில் நம் மனதுக்குள் ஒரு புது தெம்பும் நேர்மறையான ஆற்றலும் தெய்வீக சக்தியும் நிறைய வேண்டும். அதை விடுத்து யாரிடமாவது பேசி முடித்த பின்பு உன் மனம் பாரமாகவும் சோர்வாகவும் நிம்மதியற்றதாகவும் மாறுகிறது என்றால் அங்கிருந்து உனக்கு எதிர்மறை ஆற்றல் பரவுகிறது என்று அர்த்தம். சில மனிதர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவசியமே இல்லாம அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் ஊடுருவிவிடும். அப்படிப்பட்ட தீய ஆலைகள் என் பிள்ளையாகிய உன்னை தாக்கிவிடக்கூடாது என்பதில் இந்த வாராகி அம்மன் நான் மிக கவனமாக இருக்கிறேன். நீயும் அதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இனிமேல் நீ யாரிடத்தில் பேசுகிறாய், யாருடன் பழகிறாய், இதனால் உன் வாழ்க்கைக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் தீர ஆராய்ந்து பார். உனக்கு நல்லது செய்ய நினைப்பிடம் உன் மனதிற்கு அமைதி தருபுடன் மட்டுமே உன் நேரத்தை பகிர்ந்து கொள். இந்த உலக இயல்பை நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாராகி உன்னை தேடி வந்து வாக்கு தருவதன் உண்மையான காரணத்தை உணர்ந்து எனக்காகவும் உனக்காகவும் அந்த 5 நிமிடத்தை முழுமையாக கொடு என் பிள்ளையே. இன்றைய இந்த தருணத்தில் உன்னோடு உன் தாய் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் மனதை குடைந்து கொண்டிருக்கும் மிக பெரிய குழப்பத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். அதுதான் இன்று உன்னை தேடி வந்த உன்னுடைய தாயின் முக்கிய நோக்கம். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை பற்றி நீ சில மனிதர்களிடம் கருத்து கேட்டாய் அல்லவா? ஆனால் அவர்கள் உனக்கு தந்த பதில்களோ ஆலோசனைகளோ உனக்கு சிறிதும் திருப்தி அளிக்கவில்லை. அது உன்னை மேலும் மேலும் ஒரு தீராத குழப்ப கடலுக்குள் தள்ளிவிட்டிருக்கிறது. இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், எதை நோக்கி நகரப் போகிறோம் என்று தெரியாத ஒரு விருத்தியான மனநிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். நாம் யாருக்கு கெடுதல் நினைத்ததில்லையே. எல்லாவற்றிலும் நேர்மையாகவும் சரியாகவும் தானே முடிவெடுக்கிறோம். அப்படி இருந்தும் நமக்கு மட்டும் ஏன் எப்போதும் எல்லாமே தவறாக நடக்கிறது? இத்தனை சோதனைகள் நம்மை ஏன் வாட்டி வதைத்து கொள்கிறது என்று என் பிள்ளை நீ தனியாக அமர்ந்து கண்ணீர் சிந்தி யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் உள்ளத்தில் எழும் இந்த யோசனை முற்றிலும் நியாயமானதுதான். ஆனால் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரும் குழப்பமும் வேதனையும் வந்ததற்கு காரணமே நீ உன்னுடைய சொந்த புத்தியும் பயன்படுத்தாமல் உன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் முடிவுகளையும் மற்றவரிடம் கொண்டு போய் ஆலோசித்ததுதான். உன் வாழ்க்கையில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீயே உனக்குள் சிந்தித்து தீர்த்து கொள்ளாமல் அடுத்த மனிதரிடம் சென்று அதற்கான உதவியையும் ஆறுதலையும் வழியையும் எதிர்பார்த்து நின்றாய் அல்லவா? அந்த எதிர்ப்பு தான் இன்று உன்னை இந்த அளவிற்கு பெரும் குழப்பத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதை நீ முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது, அதன் போக்கின் ரகசியம் என்ன என்பதை நீயே முழுமையாக தெரிந்து கொள்ள முற்பட்டால் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை இன்ப துன்பங்களையும் அடுத்தவரிடமிருந்து கொட்டி அவர்களிடம் ஒரு தற்காலிக ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. அதுதான் நீ செய்யும் மிக பெரிய தவறு. அதனால் உன் வாழ்க்கையின் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உனக்கான நல்ல விஷயங்களையும் நீ அடைவதற்கு உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று நீ தனித்து விடப்படும் போது சற்றும் கலங்கி விடாதே. இந்த உலக மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உன்னை படைத்த தெய்வத்தை மட்டுமே முழுமையாக நம்பி நீ நினைத்த காரியங்களை தைரியமாக இறங்கு. எந்த ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்கும் இந்த தெய்வம் உன்னை கைவிடாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். இந்த மனிதர்கள் மிகவும் இரக்கமற்றவர்கள், சுயநலவாதிகள். அது மட்டுமா, தனக்கு ஆபத்து காலத்தில் உதவியவர்களுக்கே நேரம் வரும்போது நன்றி மறந்து துரோகம் இழைக்கும் விசித்திரமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. இப்படிப்பட்ட நன்றி மறந்த உலகத்தில் என் பிள்ளை நீ யாரிடமாவது போய் எனக்காக இதை செய்வீர்களா என்று எதையும் எதிர்பார்க்க முடியுமா? நீ அப்படி எதிர்பார்ப்பதே மிகப்பெரிய தவறு என்று இந்த வாராகி அம்மன் உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எதனால் இத்தனை பிரச்சனைகள் வந்தது? யாரால் உனக்கு இந்த துயரங்கள் நேர்ந்தது? எந்தெந்த மனிதரிடத்தில் நீ எவ்வளவு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும்?
என்ற ரகசியங்களை எல்லாம் உன் தாயானவள் உனக்கு தெளிவாக உன் மனதில் பதியும்படி எடுத்துரைப்பேன். நான் உனக்கு வழிகாட்டியாக முன்னால் நடக்கும்போது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை குறித்தும் எந்த பயமும் தேவையில்லை அல்லவா? வாழ்க்கையின் உண்மை நிலை தெரியாமலும் இந்த உலகத்தின் ரகசியம் புரியாமலும் தான் நீ எதை செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய். அந்த உண்மைகளும் இந்த வாழ்க்கையின் ரகசியங்களும் உனக்கு தெரிய வந்து விட்டால் அதன் பிறகு நீ கவலைப்படுவதற்கோ கஷ்டப்படுவதற்கோ உன் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது என்பதை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் அதன் ஆழத்தையும் நீ உணர்ந்து கொள்ளும் பக்குவத்தையும் நான் தருவேன். நிச்சயமாக என் குழந்தை உனக்கு எது தேவையோ அதை நீயே தேடி பெற்று கொள்வாய். எல்லா நேரத்திலும் எனக்கு இது கிடைக்கவில்லையே, அது கை நழுவி போய்விட்டது என்று நினைத்து நீ அழுது கொண்டிருக்க கூடாது. உனக்கான மிகச் சரியான உன்னதமான நல்ல நேரத்தை இந்த தாயானவள் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். அந்த நேரம் வரும்போது உனக்கு சேர வேண்டிய அத்தனை பாக்கியங்களும் சந்தோஷங்களும் உன்னை தேடி தானாக வந்து சேரும் என்பதை நீ ஆழமாக புரிந்து கொண்டால் மட்டும் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் உடனிருந்து உன்னிடமிருந்து பறிபோன அத்தனை மகிழ்ச்சியும் உன்னுடைய நிம்மதியும் உனக்காக நான் மீட்டு கொடுப்பேன். என்றுமே இந்த வாராகி அம்மன் உனக்கு உற்ற துணையாக உன்னை காக்கும் கேடாயமாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ எக்காரணம் கொண்டும் மறந்து விடாதே. என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு என்றும் அழியாத பேராதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பவள் இந்த வாராகி அன்னை என்பதை நீ முழுமையாக உணர்ந்து தெளிவடைய என் அன்பு தங்கமே. என்றுமே இந்த வாராகியினுடைய தாய் அன்பும் அரவணைப்பும் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் நிழல் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ பயமின்றி நிம்மதியாக இரு. உன்னை நான் பார்த்து கொள்கிறேன்.